இந்த காட்டுல தனிமையில் இருக்கக்கூடிய இடத்துல பாருங்க, பலாமரம். பலாமரத்துல நான் பார்த்துருக்கேன். அப்படியே பல பழங்கள் வந்து அப்படியே பூமியை தொட்டு நிற்கும். எப்படி நிற்கிது பாருங்க. இது ஒரு காய் இருக்குது, 3 காய் ஒரே செடியில வளர்ந்துருக்குது. இந்த மரமே வெயிட்டு ஃபுல்லாக வெட்டி பார்த்தீங்கன்னாக்கா மரமே எத்தனை கிலோ இருக்கும்? குறைச்சலாம் நினைக்கிறேன், ஒரு 20 கிலோ இருக்கும். ஆனால் இதில் காய்க்கக்கூடிய பழங்கள் இருக்கிற பலாப்பழங்கள் அது 100 கிலோ இருக்கும். அந்த 100 கிலோவை 20 கிலோ தாங்குது. இது இறைவனுடைய ஆற்றல். பொதுவாக ஒட்டகத்தினுடைய கிலோ ஒரு 500 கிலோ இருக்கும். அதனுடைய காலுடைய வெயிட்டு ஒன்றுமே இருக்காது. சும்மா வெயிட்டு ஃபுல்லாக காலை பார்த்தா கூட ஒன்றுமே இருக்காது. அதில் ஒரு 5 கிலோ 10 கிலோ கூட தராது. அது 500 கிலோவை எப்படி தாங்குது? இது இறைவனுடைய ஆற்றலுடைய வெளிப்பாடு. அந்த மாதிரி இந்த பலாமரத்தை நாங்கள் ஊர்லேயே பார்த்துருக்கோம். இந்த காட்டுலேயும் தொங்குது பாருங்கள். அதுக்காக காட்டுறேன். காட்டில் இயற்கையாக இந்த இடத்துல வளர்ந்து இவங்க வளர வச்ச மாதிரி தெரியல. எல்லாமே இயற்கையாக வளர்றதுன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல ஃபுல்லாக. ஓகே, வளர வச்சிருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எல்லாம் பாசிபிள், எவ்ரிதிங் பாசிபிள். எல்லாமே தோட்டத்தில் இந்த இடத்துல இருக்குது. ஒரு தமிழில் பழமொழி சொல்லுவாங்க, சொரைக்காய்க்கு எப்படி சொல்லுவாங்க, சொரைக்காய்க்கு கொடி ஒரு பாரமா அப்படிம்பாங்க. அந்த சொரைக்காய் ஒரு 10 கிலோ இருந்துச்சுனாக்கா கொடி ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். அந்த சொரைக்காய்க்கு கொடி பாரமா அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் தாங்க முடியாதா? அத்தப்படிய கொடி அவ்வளோ வெயிட்டானதை தாங்குமா? அது ஒரு பாரம் இல்லை, தனக்கு அது பாரம் இல்லைன்னு சொல்லிட்டு கொடி தாங்குமா அப்படிம்பாங்க. அது இந்த மரம் ஒரு 20 கிலோ கூட இருக்காது. அதில் 100 கிலோக்கு மேலே உள்ள பலாப்பழங்களை சுமந்து இருக்குது. இதெல்லாம் இறைவனுடைய அற்புதத்தில் உள்ள ஆற்றல். அல்ஹம்துலில்லாஹ். தேங்காய், உழுவுற தேங்காய் மாத்திரம் குமிச்சு வச்சுருக்காங்க. பொறிக்கிற மாதிரி தெரியல. உழுவுற தேங்காய் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வழி இல்லை அவங்களுக்கு. அப்ராக்சிமேட்லி என்னுடைய கணிப்படி பார்த்தாக்கா இது ஒரு 50 காய் இருக்கும். 50லேருந்து ஒரு 70 காய் இருக்கும். அதை எடுத்துகிட்டு போய் அவங்க விற்கிறதுக்கு வழி இல்லை. அவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆள் இல்லை. இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு லாரி வரணும், அது லேபர் வரணும் எடுக்கிறதுக்கு. ஓனராக உள்ளவங்க அதை ஏன் வேலை பார்ப்பான்னு நினைப்பாங்க. அதுக்காக அப்படியே போட்டுறாங்க. இதைத்தான் என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொல்லி காட்டினாரு. பில்கேட்ஸ் இருக்கார்ல, பில்கேட்ஸ்ட ஒரு $1000 வச்சு நடந்துட்டு போயிட்டு இருக்காரு. $1000 அவர் பாக்கெட்ல கீழே வந்துச்சுனாக்கா அதை எடுக்கிறதுக்கு நேரம் இருக்காதான் அவருக்கு. அந்த எடுக்கிற நேரத்தில் அவருக்கு அதை விட அதிகமான டாலர் வர அளவுக்கு இன்கம் அவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாராம். அதில் அவருடைய உழைப்புக்கு தான், மூளைக்கு தான் அவருடைய காசு அடிப்பாங்க. அவருடைய காசுக்கு மதிப்பு இல்லை, உழைப்பு அவருடைய மூளைக்கு தான் காசு அடிப்பாங்க. அது மாதிரி ஓனர்மார்கள், முதலாளிமார்கள் அதை வந்து எடுக்க மாட்டாங்க. வேலைக்கு ஆள் கிடைக்காது. அது மாதிரி ஒரு சட்ட சிக்கல்லாம் இருக்கிறதுனால அப்படி இப்படி போட்டுடுறாங்க, குப்பை மாதிரி போட்டுடுறாங்க. இதை இந்த காட்டு உள்ள தனியார் இடத்தை தொட்டு யாரும் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. வந்து உள்ள நுழைஞ்சா ஃபுல்லாக தான் சொல்கிறாரு, கேமரா எங்களுக்கு இருக்குது, எல்லாம் கேமராவில் பார்ப்போங்கிறாரு. கேமராவில் இருக்கிறதுனால எல்லாம் பயப்படுவாங்க. கேமரா உள்ளே வந்து பூர்றதுக்கு பயப்படுவாங்க. அதனால் இந்த ஏரியாவில் பொறுத்தளவுக்கு எல்லாமே செழிப்பாக வாழ்கிறாங்க, வசதியாக இருக்காங்க. அதனால் அதுக்கு விரும்பவும் மாட்டாங்க. வசதியாக உள்ளவங்களுக்கு அது என்ன பண்ணுறது? சில பேர் நப்ப ஆசைன்னு சொல்லுவாங்கள்ல, அற்பமான ஆசை, அவங்களுக்கு தான் திருடுவாங்க. எப்படின்னா விளையாட்டு பக்கம் செய்கிறது மாதிரி செய்வாங்க. அவங்க இருக்கும் 1000 ரூபாய்க்கு பணம் இருக்கும், பாக்கெட்டில் இருக்கும், ஒரு 5 ரூபாய் கீழே கிடக்குதுன்னு சொல்லிட்டு குடிச்சு எடுத்துகிட்டு போவாங்க. அதனால் இந்த ஏரியாவில் உள்ளவங்க அந்த மாதிரி செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் எல்லாம் கீழே போட்டு குப்பையில் போட்டு போகிறாங்க. குப்பையில் கிடக்கு, எடுக்கிறதுக்கும் வழி இல்லை, அப்படியே சுண்டி போவும், காஞ்சி போவும். இதை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, 1.5 வருஷத்துக்கு முன்னாடி காஷ்மீரில் பார்த்தேன். ஆப்பிள் அப்படி போட்டு குமிச்சு வச்சுருந்தாங்க. ஆப்பிள் தோட்டமாக வச்சு குமிச்சு போட்டு வச்சுருந்தாங்க. அதையும் நான் எடுத்து யூடியூப்பில் போட்டிருக்கேன். ஆப்பிள் தோட்டத்தில் ஆப்பிளை பார்த்தோம், அந்த மாதிரி போட்டிருக்காங்க. மக்கள் அதிகமான விளைச்சல் அவங்களுக்கு அது தேவைப்படல, அதை விற்க முடியலை, அப்படி வேஸ்ட் ஆகுது. அதை தேவைப்படுறவர்களுக்கு வந்து எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னாங்க, வந்து எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. வந்து எடுக்கிறதுக்கு ஏதாவது காசு சரியாக அடிப்பாங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, இருக்கிற சாமான் எடுத்துகிட்டு போப்பா, காலியாக எடுத்துகிட்டு போ, காலியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீ எவ்வளோ காசு தர அப்படிம்பாங்க. ஏன் உன் இடத்த நான் சுத்தம் பண்ணி தரேன்ல அப்படிம்பாங்க. இதை எடுத்துகிட்டு போய் நீ வளமாக இதை வச்சு விற்று சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்னு அதை ஒத்துக்க மாட்டாங்க. இது மனுஷனுடைய மாற்று கேள்வி, என்ன சொல்லுவாங்க, மாற்று திங்கிங், எதிர்மறையான யோசனைகள். அதனால் அப்படியே வீணாக போகுதுன்னு விட்டுறாங்க போல இருக்குது. இந்த இடத்துல ஒரு 3-4 தென்னைமரம் தான் இருக்குது. அந்த தென்னைமரத்தில் விழுந்தது. பாக்கி எல்லாமே இது தான், பாக்கு மரம் தான். பாக்கு மரத்தை குத்தகை விட்டாங்கன்னா குத்தகைக்காரர்கள் பிடிச்சி அவங்க எடுத்துக்குவாங்க போல இருக்குது. வருஷத்துக்கு குத்தகைக்கு எடுத்தாங்க. இங்கேயும் பலாமரம் இருக்குது, இந்த சைட்லேயும் பலாமரம் இருக்குது, வாழை மரம் இருக்குது, பாக்கி செடிகள் இருக்குது. எல்லாமே இதெல்லாம் வெஜிடபிள் போல இருக்குது. இது என்னன்னு தெரியல. இன்றைக்கி ஒரு வெஜிடபிள் காரி வச்சுருந்தாங்க. எல்லாமே எங்கள் தோட்டத்தில் விளைஞ்சது அப்படின்னாங்க. எது நாங்கள் விலைக்கு வாங்கலை, மீன் வரைக்கும் மீன் எங்கள் தோட்டத்தில் வளர்ந்தது அப்படின்னாங்க. எவ்ரிதிங் என்னமோ சொல்லுவாங்கள்ல, வசதியானவங்க எல்லாமே எவ்ரிதிங் கிடைக்கும், வெளில போய் வாங்குறதுக்கு வேலை இல்லை, அவங்க தோட்டத்தில் எடுத்துவாங்க.
சரி, வாழ்த்துக்கள். பார்த்தமைக்கு நன்றி. நான் முபாரக். இன்னைக்கு டேட்டு 8/1/2026, சரியாக மாலை 4:10. 3 வீடியோ எடுத்திருக்கேன் இந்த தோட்டத்தை பற்றிய யூடியூப்காக.